அதான் நீ முடிவு பண்ணுறது 3 மாதம் கூட தாங்க மாட்டுது. பாட்டு மட்டும் முடிவு பண்ணா போதும். ஓ! நீ தானே சொல்லி தரேன்னு சொன்ன. சொல்லி தரேன்னு சொன்ன. நீ என்ன இன்னும் ஃபாலோ பண்ணலல்ல. பண்ணி தொலையடா. என் தலையெழுத்து. ஆமா. ஒரே ரெசல்யூஷன எத்தன வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்க நீ? 3 இயர்ஸ் ஆச்சு. அப்போ 3 வருஷமா ஒரே லூப்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்க. அந்த லூப்ப உடைக்கிறோம் நம்ப. அதுக்கு முன்னாடி நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட்டு உன் இயர் எப்படி பிளான் பண்ணுவ? அத சொல்லு. இந்த வருஷம் ஆச்சு. இது எப்படின்னா பண்ணிடணும். அப்படின்னு எடுப்பேன். டேய்! இப்படிலாம் பண்ணினா என்ன மிஸ்டேக்கு எப்போ பண்ணணும் உனக்கு எப்படி தெரியும்? வேற எப்படி பண்ணணும்? உனக்கு புரியிற மாரி நான் சொல்றேன் இரு. இது என் பர்சனல் டைரி. இதில நான் வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பேன். உன்ன மாரி தான் ஸ்டார்ட்டிங்கில நானும் நெறைய தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அந்த தப்பெல்லாம் என்னன்னே தெரியாது. அதனால நான் குவிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் ரெசல்யூஷன. ஸோ ஒன்ஸ் வந்து நான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு என் இயரை வந்து 3ஆ பிரிக்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் ஏன் குவிட் பண்ணேன்? எங்கே குவிட் பண்ணேன்? அப்படின்ட்டு. இதில எனக்கு ஒரே ஒரு மெரிட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு டெய்லியும் டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் என்ன பண்ணேன் அப்படின்றது அந்த டைரியில் இருந்ததுனால, ஸோ நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் மே மாதம் தான் அதிகமாக குவிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணேன். ஸோ என் பிளானை வந்து நான் சக்ஸஸ் பண்ணேன். ஆனால் இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா போர்டம். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல போர் அடிக்கும்ன்ட்டு. ஆனால் போர் அடிச்சிச்சு. ஸோ அதையும் நான் லைட்டாக டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன். அப்போ நானும் ப்ரீவியஸாக என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட இயரை 3ஆ பிரித்து சரிடா இப்போனாச்சும் சொல்லு அப்படி என்ன ரெசல்யூஷன் தான் எடுத்த? நானும் காசு சேர்த்து வைப்பேன் ரிமோட் கார் வாங்கணுன்ட்டு. ஆனால் காசு எப்படின்னா செலவாயிடும். அதான் எப்படின்னா இந்த டைம் காசு சேர்த்து வச்சேன். இவன் ரெசல்யூஷனை பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்கள் ரெசல்யூஷன்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணுறேன்.